நயினா நாகேந்திரன் என்ன பேசுறாருன்னா, கரூர் சம்பவத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம். பாட்டிலுக்கு ரூ. 10 பேசினதுக்கு அப்புறம் தான் செருப்ப வீசினாங்கன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரிய கிரியேட் பண்ணாரு. இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜிய கோத்துவிட்டு டிஎம்கேவ டேமேஜ் பண்ற ஐடியா பிஜேபிக்கு இருக்கா? இருக்கு. ம், ம். இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? இருக்கு. வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் நடந்த விசாரணையில செந்தில் பாலாஜி வரவே இல்லையே. ஏன்? ஈவன் டிவிகே தரப்புல கூட செந்தில் பாலாஜி அக்யூஸ் பண்ணல. அவங்க அக்யூஸ் பண்றாங்க. செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு அப்படின்றது அவங்க அக்யூசேஷன்ல இருக்கு. ஆதவ் அர்ஜுன் அக்யூசேஷன்ல இருக்கு. நிர்மல் குமார்ல இருக்கு. எல்லாரோட அக்யூசேஷனும் செந்தில் பாலாஜி மேல இருக்கு. ப்ரூஃப் ப்ராப்பரான ப்ரூஃப் ப்ரூஃப் இப்போ நான் வந்து கொலை பண்ணிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. கொலையான அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு முழுக்க முழுக்க எனக்கு கல்யாணம் கோயம்புத்தூர்ல. நான் என் கல்யாணத்துல என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டிக்கிட்டு இருக்கேன். கொலை நடக்கிற இடம் சென்னை. அப்படின்னும் போது அந்த கொலை பழி என் மேல விழுமா? அது மாதிரி செந்தில் பாலாஜி இல்லைன்றதுக்கான சாலிட் ப்ரூஃப் அங்க இருக்கு. செந்தில் பாலாஜி ஆட்கள் அதை பண்ணலன்றதுக்கான சாலிட் ப்ரூஃப் அங்க இருக்கு. அதுக்கான வீடியோஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வீடியோ எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் வீடியோவும் எடுத்திருக்காங்க இவங்க. சிபிஐ எடுத்திருக்கு. எப்படிலாம் செத்தாங்க. இவங்க செத்துக்கிட்டே இருக்கும்போது தானே ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாருல.